எல்லாத்துக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னடா இது வந்து ஆரம்பிச்சு இவ்வளோ மந்த் கணக்கில் ஆயிடுச்சு, வருஷ கணக்கில் ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் வந்துட்டு என்னை பற்றி நான் இன்ட்ரோ பண்ணலை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னோட இன்ட்ரோ வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் தான், சரிங்களா. நான் பிறந்து வளர்ந்தது படித்தது எல்லாமே வந்துட்டு எனக்கு வந்து கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூர் விட்டு வெளியே எங்கேயும் போனதில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு எப்படி சொல்றது, ஒரு அப்படியே இந்த ஒரு குழந்தைய வந்து வாசப்படி தாண்ட விடாம வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அப்படியே பொத்தி பொத்தி வச்ச புள்ள மணிமேகலை அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னை வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. போத் பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி நான் படிச்சது வந்துட்டு எனக்கு பிடிக்காத குரூப்ல சேர்த்து விட்டு என்னை சயின்ஸை படிக்க விட்டு கஷ்டப்பட்டு துயரப்பட்டு காஞ்சிப்பட்ட தவிர்த்து எல்லா பட்டும் அப்படி சொல்லாதீங்க. ஸோ நான் வந்து பர்சனலி பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்பிவர்ட். நான் டக்குன்னு வந்துட்டு போய் யார்கிட்டையும் வந்து போய் நிறைய பொண்ணுங்க வந்து அப்படியே ஃப்ரீக்வெண்ட்டாக போய் பேசுவாங்க. பட் என்னால் வந்துட்டு அது முடியாது. ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். எனக்கு நல்ல பழக்கமான பர்சனாக இருந்தாலுமே நான் வந்து இன்ட்ரோவர்ட் மாதிரி தான் இருப்பேன். பட் நல்லா பழகின ஒரு பர்சன் அப்படின்னா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் நல்லா பேசுவேன். ஸோ நான் வந்துட்டு ஒரு ஆம்பிவர்ட். என்னுடைய கேட்டகிரி வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி வந்துட்டு கோயம்புத்தூரில் சிங்காநல்லூரில் இருக்கக்கூடிய கேஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லாம் படித்தது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஓகேங்களா. நான் பிடிக்காத சப்ஜெக்டை எடுத்து படித்து வேற என்ன பண்ணுறது, டாக்டருக்கு படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேரண்ட்ஸும் போய் ஏன் தான் வந்துட்டு அந்த டாக்டர்லேயே விழுகிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. படிக்க வச்சா ஒன்று டாக்டர் படிக்கணும், இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் படிக்கணும். ஆனால் ஒன்று சொல்கிறேன், இப்போ மற்ற படிப்பில் யார் படிக்கிறது? இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு நான் ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்குறேன். உங்கள் பேரண்ட்ஸ் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் வந்து அதே டாக்டர் அதே இன்ஜினியரிங் படிக்காமல் உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அதை வந்து படிங்க. ஏன்னா மற்ற ஃபீல்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் தேவை. எல்லாருமே டாக்டர்ஸ், எல்லாருமே வந்துட்டு இன்ஜினியர்ஸ் அப்படின்னா அப்போ மற்ற சப்ஜெக்ட் மற்ற கேட்டகரி ஆஃப் படிப்பெல்லாம் என்னத்துக்கு இருக்குது? ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை பண்ணுங்க, சரிங்களா. அண்ட் வீடியோ என்னோட ஷார்ட் இன்ட்ரோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொன்று கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் வந்து ட்விங்கர் பெல்னு பேர் வச்சிருக்கீங்க? உங்கள் பேர் என்ன, ஃபுல் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட ஃபுல் நேம் வந்துட்டு ஆனி கிறிஸ்டி, சரிங்களா. இதுதான் என்னுடைய ஃபுல் நேம். ஆனால் ட்விங்கர் பெல்னு நான் பேர் வச்சதுக்கு காரணம் என்னன்னா, எனக்கு ஆரம்பத்தில் டிங்கர் பெல் அப்படின்னு வைக்கணும்னு ஆசை. எனக்கு அந்த கேரக்டர் வந்து ரொம்ப பிடிக்கும். டிஸ்னியில் வந்து போய் பாருங்கள், டிங்கர் பெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேரி வந்து இருப்பாங்க. ஸோ அந்த ஃபேரி மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து ஒரு சில நல்ல விஷயங்களை அண்ட் மிஸ்டேக்ஸை வந்துட்டு நம்ம வந்து திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு நமக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா. ஓகே, நம்மளால முடிஞ்சது நமக்கு வந்துட்டு நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிருப்போம்ல. ஸோ அந்த மைண்டில் பண்ணும்போது நேம் பார்த்தீங்கன்னா 1008 நேம் அதே இதில் இருந்தது. சரி நம்ம என்னதான் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா எனக்கு வந்து ஸ்டாரை பார்த்ததும் எனக்கு அந்த ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் அவ்வாய் அந்த ஒரு போயம் வந்து எனக்கு ஞாபகம் வந்தது. நம்ம ஏன் வந்துட்டு டிங்கர் பெல்னு பேர் வைக்கிறதுக்கு பதிலாக ட்விங்கர் பெல்னு பேர் வைக்கக்கூடாது அப்படின்ட்டு நான் வந்து யோசித்தேன். ட்விங்கர் பெல் அப்படின்னா பெல் அப்படிங்கிறது வந்து மணி, உங்களுக்கே தெரியும் இல்லையா, கோயில் மணி எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பெல். அண்ட் ட்விங்கர் அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னா ஷைனிங். எப்படி ஸ்டார் வந்து அவ்வளோ தூரமாக இருந்தாலுமே நமக்கு வந்துட்டு நல்லா வந்துட்டு ட்விங்கிள் ஆகிக்கிட்டே இருக்கோ அந்த மாதிரி வந்துட்டு இருக்கக்கூடியது தான் வந்துட்டு ட்விங்கர் அப்படிங்கிறதுக்கான வேர்டுக்கான மீனிங். ஸோ இந்த எல்லாத்தையும் சேர்த்து நான் வந்துட்டு ட்விங்கர் பெல் ஆனி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பேர் வச்சேன். ரொம்பவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா யோசிச்சிங்களா உங்களுக்கு, நீங்கள் எப்படி இவ்வளோ யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஆக்சுவலி நான் ரொம்ப சோம்பேறி, பேசிக்கலி ரொம்ப சோம்பேறி. என்னோட மைண்டை வந்து ரொம்ப மைண்டுக்கு மட்டும்தான் ஒர்க் வந்து அதிகமாக கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு திடீர்னு ஞானத்தில் தோன்றியது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணின ஒரு விஷயம். அதனால தான் இந்த பேர் வச்சுருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்துட்டு எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ணதுக்கு வந்துட்டு கஷ்டமாக இருக்குது, இல்லை எனக்கு வந்து தெரியல அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த ஒரு விளக்கம் உங்களுக்கு நான் வந்துட்டு இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் ட்விங்கர் பெல் ஆனி. டாடா.